ஒருத்தன் திருடனா கையை வெட்டுறான்ற, அவனே பசிக்காக திடீர்னா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்ற. நீ ஊமையா இருக்கிறவரை உன்னைய ஜனநாயகவாதின்னு சொல்லுவாங்க. நீ உரிமைன்னு பேசிட்டீங்கன்னா போதும்டா, நீ தேச துரோகி தீவிரவாதி. முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது. ஓரமாக உட்காந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு அதுவா தெரியும். அறப்பைத்தியர்களை கடிச்சு வச்சிடும், கொதறி விட்டுரும், கீறி விட்டுரும். இது பூரா அறப்பைத்தியம், ஆஃப் மென்டல். இதெல்லாம் இன்னும் கேட்குது. கேரளாவிலேருந்து மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? தம்பி நீங்கள் சொல்லுங்கள், எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? ஒரே கடல் பரப்பு தானே, போகிறானா இல்லையா? போகிறான். ஏன் அவன் படகு பறிக்கப்படல? ஏன் அவன் வலை கிழிக்கப்படல? ஏன் அவன் சுடப்படல? ஏன் அவன் சிறைப்படுத்தப்படல? எங்கள் அம்மா கொடுத்தீங்க, ஆனால் மதுவின் விலையை ஏற்றுனீங்க. குடிக்கிற எங்கள் அப்பா எட்டப்படுவார் சொல்லுங்கள். இப்போ எங்கள் அம்மா 1000 ரூபா வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறேன். எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொடுப்பாங்க. கொடுக்கும். அதை சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நாம் வணங்குகிற தெய்வங்களை, போற்றுகிற கடவுள்களை கழிவறைக்கு மட்டும்தான் இவங்க கூட்டிகிட்டு வரல. கோயிலுங்கிறது ஒரு புனிதமான தலம், வழிபாட்டு தலம்னு வச்சு நம்ம பண்டை காலம் தொட்டு வழிபட்டு வரோம். அதான் அங்கே இருக்குது. நம்ம போகிறோம், வரிசையில் நிற்கிறோம், காத்திருக்கிறோம், அதுக்கு தவம் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், வழிபடுறோம், வர்றோம். எதுக்கு வீதி எழுதிக்கிட்டு வந்த? எதுக்கு சாலையில் தெருவில் வச்ச? அப்புறம் எதுக்கு தூக்கி தண்ணிக்குள்ள போடுற? உனக்கு பேச அருகதை இருக்கா? நான் எத்தனை தடவை கேட்குறேன். என்னோட தர்க்கத்துக்கு நேரம் வந்திருக்கலாம், இல்லை எழுத்தாவது பேசியிருக்கலாம். இந்த நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்கள். போராடாதவன் RSS, பிஜேபியில், பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் வச்சுட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது இந்த நாட்டுப்பற்றை பற்றி பேச தகுதி இருக்கா? 400 ஆண்டுகள் எங்களை அடிமைப்படுத்திய ஆண்டு, எங்கள் முன்னோர்களை தூக்கில் விட்டு சிறைப்படுத்தி செக்குலுக்கு வச்சு கொலை செஞ்சு கொன்று அவன் 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்திய ஆண்ட உனக்கு நண்பனாக இருக்கான் பிரிட்டிஷ்காரன். இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் உனக்கு பகையாக இருக்கான்னா உளவியலாக உனக்கு எதோ சிக்கல் இருக்குல்ல? அப்போ நீ எதை கற்பிக்கிற? உனக்கு அரசியல் லாபத்தை தவிர ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருந்தால் எப்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ் உனக்கு நீ பெற்று போட்ட குழந்தை பாகிஸ்தான், அவனும் நீனும் சேர்ந்து பிரசவம் பார்த்த குழந்தை பங்களாதேஷ், உனக்கு எப்படி உலகத்தில் எந்த நாடு வேணாலும் பகை நாடாக இருக்கலாம். இவன் எப்படி பகை நாடானா? 850 மீனவனை சுட்டு கொன்ன இலங்கை உனக்கு நட்பு நாடாக இருக்குது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கைக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது விடுதலை போராட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி இருக்கான்ல. அவனை போய் நீ எப்படி பகையாளி ஆக்குன? IPL பிரிட்டிஷ் வீரர்கள் விளையாடுறாங்களா இல்லையா? ஆனால் பங்களாதேஷ், பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடுறாங்களா? எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முடிவு, ஒரு கொள்கை முடிவு? இங்கே காஷ்மீரில் இருக்க இஸ்லாமியெல்லாம் இந்தியன் உள்ளே வாம்பாங்க, இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போம்பாங்க. இது பைத்தியமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது. ஓரமாக உட்காந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு அதுவா தெரியும். அறப்பைத்தியர்களை கடிச்சு வச்சிடும், கொதறி விட்டுரும், கீறி விட்டுரும். இது பூரா அறப்பைத்தியம், ஆஃப் மென்டல். இதெல்லாம் ஒன்றும் விகிதாச்சார அடிப்படையில் கோரிக்கை அது நிறைவேற்றியிருந்தா இப்போ 31 லட்சம் வாக்கில் எனக்கு ஒரு 10 MLA அல்லது 5, குறைஞ்சது 5, 8 MLA இருந்திருக்கணும். அந்த முறைக்கு இவங்க வரமாட்டாங்க. இவங்க நிறைய மாறுதலை கொண்டு வரணும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாறுதலை ரொம்ப கொண்டு வரணும். தேர்தல் முறையிலே நிறைய மாற்றங்களை இவங்க செய்யணும். செய்ய மாட்டாங்க. வாக்கு எந்திரத்தை கைவிட மாட்டாங்களே. சரி, நம்ம இப்படி பேசுவோம். உலகத்தில் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துகிற நாடுகள் சொல்லுங்கள். நைஜீரியா, இந்தியா, ரெண்டும் ஊழலில் ஊறி திளைத்த நாடுகள். பங்களாதேஷ் பயன்படுத்தினுச்சு. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இனி என் மண்ணில் என் நாட்டில் இந்த வாக்கு எந்திரம் இல்லைன்னு. நீங்கள், நான் ஒரு கேள்வியை உங்கள் மூலமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு, மக்களுக்கு நான் எழுப்புகிறேன். என் தங்கச்சி தோடு போட்டிருக்குல்ல, அது எவ்வளவு எடை இருக்கும்? அதுக்குள்ளே பிட்டை மறைச்சி கொண்டு போயிட முடியும்னு நம்புகிற நீ இந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறியே. இதை நம்புங்கிற, அதை நம்பக்கூடாதுன்ற, உன்னை என்ன வச்சு அடிக்கலாம்னு சொல்லுவீங்க. நீங்களே சொல்லு. இடையா நீ ஏன் அலைபேசியை நீ உலகத்தில் ஏதோ ஓரத்துலேருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் செய்ய முடியுதுல்ல? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எந்திரத்தை இங்கே பாருங்க, ஜப்பானுடைய இந்த மைக்ரோசாஃப்ட் அந்த நிறுவனம் தான் தயாரித்து கொடுக்குது. உங்களுக்கு இந்தியன் எலக்ட்ரானிக் இதுவும் அந்த மைக்ரோசாஃப்ட் 2 பேரும் தயாரித்து கொடுக்குறான். ஐயா சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு, நீ இதை பயன்படுத்துவியாடான்னு கேட்குறாரு. இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து நம்ம கொடுக்குற இந்த ஜப்பான்ட்டே அவர் ஹார் யூ மேடுன்னு கேட்குறாருன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பைத்தியமாடா, நான் எதுக்கிட்ட அதை பயன்படுத்துகிறேன். ஒரு தடவை தகவல் உரிமை சட்டத்தில் வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் கேட்குறாரு, எத்தனை லட்சம் எந்திரங்களை நீ அனுப்பியிருக்க தேர்தல் ஆணையத்துக்குன்னு? 20 லட்சம் எந்திரத்தை நான் அனுப்பியிருக்கேன்னு அவங்க தகவல் கொடுக்குறாங்க.
இவர் மறுபடி தேர்தல் ஆணையத்தை கேட்குறாரு, அந்த 20 லட்சம் எந்திரங்கள் வந்திருக்கா அப்படின்னு. எங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ இடையில அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விடுதியில் பார்த்துருப்பீங்க, தலைக்கு வச்சு தூங்குவாங்க, சின்ன குழந்தைங்க சூட்கேஸ் மாதிரி கையில் பிடிச்சிட்டு போவாங்க, ஹாட்டல் வச்சுட்டு இறங்குவாங்க. இது ஒரு நாடா? அது சொல்லுங்க, இது ஒரு நாடா? வாக்குச்சீட்டு முறை அமெரிக்கா வந்து 50 மாகாணங்கள், 50 மாகாணத்துக்கு ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு நேர வித்தியாசம் இருக்குது. அவன் வந்து பீத்திக்கல, நான் டிஜிட்டல் நான் இதெல்லாம் பேத்திக்கல. அவன் மனித கழிவை வந்து எந்திர மூலிகை எடுக்குது, ஆனால் வாக்கை கையால் குத்தி போடுறான். நீ மனித கழிவை எங்களை மூலிகை எடுக்கவில்லை, ஆனால் வாக்கை எந்திரத்தில் போடுறாங்கிற. உன்னை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறது சொல்லுங்க? இது ஒரு கொடுமை தான். அதை நம்ம சொல்லுவோம்ல, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடுறக்க பெரும்பாடு தான். வேற ஏதாவது கேள்வி? அதான் வெறுக்கிறேன்றேன். ஒரு நாளைக்கு தீபாவளி பொங்கல் அன்னைக்கு 600 கோடி குடிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பட வசூல் 34 கோடி. பொழுதுபோக்குக்கு இதுக்கு இவ்வளோ கேளிக்கைக்கு இவ்வளோ முதலீடு செய்ய காசு இருக்கும்போது என் மக்களுக்கு, அவனுக்கு எதுக்கு இலவசம் தான் நானும் கேட்குறேன். கொடுக்காதேங்கிறேன். 600 கோடி கொடுக்குறாங்க ஒரே நாளுக்கு. அரசே அறிவிக்கிறது 600 கோடினா அவன் 800 கோடி 900 கோடி கூட குடிச்சிருக்கலாம். அப்போ எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? இலவசம்ங்கிற சொல்லே இல்லாமல் ஒழிக்கணும். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இதுதான் எங்கள் கோட்பாடு. அதான் நல்ல ஆட்சி முறை. நீங்கள் ஆட்சியாளர் உமர் அவர்கள் வந்து ஒருத்தன் திருடினா கையை வெட்டுறான்றார். அவனே பசிக்காக திடீர்னானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றார். அதனால தான் ஆட்சியாளர் உமர்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி கிடையாது. இவங்க பசியோடு இருக்கிற சட்டையை கழட்டிட்டு போவாங்களே வெளியே, திருடிட்டு போவாங்களே வெளியே. சமூக குற்றம் தான் எப்பவுமே. சிந்தனை என்பது சமூகத்தின் எடுக்க முடியாமல் ஆயிடுது. நீங்கள் அரசு அங்கீகரித்து மதுக்கடையில் திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்திலே கிடையாது. உலகத்திலே கிடையாது. நீங்கள் 1000 ரூபா எங்கள் அம்மா கொடுத்தீங்க, ஆனால் மதுவின் விலையை ஏற்றுனீங்க. குடிக்கிற எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? இப்போ எங்கள் அம்மா 1000 ரூபா வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க. எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொடுப்பாங்க. கொடுக்கு தாய் கணவனுடைய இதை மதிக்கிற பெண்கள் தான் எங்கே இருக்குங்க. பார்த்தீங்களா? 2 தடவை மறுப்பாங்க, போங்க தர முடியாது, போங்க தர முடியாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாலாம் செலவு காசு கேட்டால் அதெல்லாம் இல்லை போங்க அப்படின்னு. அதான் அந்த பானைகளை சிறுவாடு வச்சிருக்கிறம்மா அப்படின்னு அதையும் பார்த்துட்டீங்களா, சரி எடுத்து தொலைஞ்சிட்டு போங்க அப்படின்னு. இதுதான் நம்ம வழக்கம், நம்ம மரபு தானே. அதனால் இது எப்படி வளர்ச்சி ஆகும்? இது எப்படி ஒரு திட்டமாகும்? அதனால் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து நான் அறிவு இருக்கிறேன். நீங்கள் 17 வயசு தங்கச்சிக்கு தொல்லைங்கிறீங்க. 8 வயசு ஆசிஃபாவை 22 பேர் பல நாட்கள் வச்சு ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு வன்புணர்வு செஞ்சு கொண்டுருக்கான் பாருங்க. காலை உடைச்சி முதுகெலும்பை உடிச்சு. அதுக்கே இந்த நாடு ஒருத்தன் குரல் எழுப்பலையே. நாங்கள் தான் கத்துறோம். ஆசிஃபாங்கிற பேரே மறந்துட்டு போயிட்டீங்களே நீங்கள். அவங்க அப்பா சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, எப்போ கேட்டாலும் கண்ணீர் வரும் ரத்தம் வடியும் அப்படின்னா. எல்லா இடத்துலையும் என் மகளை தேடினேன். அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அங்கே இருந்த மகளை தான் தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா இடத்துலையும் நான் தேடினேன், இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் தேடலை. இது இந்துக்கள் புனிதமாக கருதி வழிபடுகிற தலத்தில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு நான் கற்பனை பண்ணலை, கனவுலையும் சிந்திக்கலை. அதனால் அந்த இடத்துக்குள்ள மட்டும் தேடாமல் விட்டேன் அப்படின்ற. இல்லைன்னா தேடி இருந்தாருன்னா ஒருவேளை 1 வாரம் 10 நாள் வச்சு வன்புணர்வு செஞ்ச இடத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி கூட பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். அந்த கைதிகளை கைது பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பாரத மாதாக்கு ஜெயின் தான் முழக்கமிட்டாங்க. ஒன்றும் செய்யுது தமிழக அரசு. எங்களுடைய அரசாக வரும்போது ஒரு என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைக்கில் வந்துடுறேன். நான் உங்களை கேட்குறேன், கேரளாவிலேருந்து மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? தம்பி நீங்கள் சொல்லுங்கள், எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? ஒரே கடல் பரப்பு தானே, போகிறானா இல்லையா? போகிறான். ஏன் அவன் படகு பறிக்கப்படலை? ஏன் அவன் வலை கிழிக்கப்படலை? ஏன் அவன் சுடப்படலை? ஏன் அவன் சிறைப்படுத்தப்படலை? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கான். எனக்கு அரை நூற்றாண்டுகளாக மற்றவனே அப்பனா இருக்கான். பிரச்சனை அதுதான். எங்கே நான் வந்து உட்காந்துறேன்னு தொட சொல்லுங்க பார்ப்போம். தொட சொல்லுங்களா? அவட நான் தான் வெளிப்பட எத்தனை ஆண்டுகளாக சவால் விடுறேன். தொட்டு காட்டுறா பார்ப்பேன் என் மீனவன்.
இப்போ நீட்டை ஏன் நம்ம எதிர்த்தோன்னு உங்களுக்கு விளங்குதில்ல. நீட்டு நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை தலைமுடி அவுத்து விடுறது, தோடை எடுக்கிறது, மூக்குத்தி எடுக்கிறது, உள்ளாடைகளை கலட்டுறது, ஒரு வேளை சுடிதாரில் நான் முழுக்கை போட்டிருந்தா அரக்கையாக வெட்டி விடுறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. தேர்வு எழுத போகும்போது என் பிள்ளைகளுக்கு மனநிலை என்னவாக இருக்கணும்? நீ உள்ளாடை கழட்டிட்டு அனுப்புனா என் பிள்ளை எப்படி தேர்வு எழுதும்? அப்போ நீ எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணுற. ஆனால் வட மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் அந்த நீட்டு தேர்வில் நீங்கள் பாருங்கள், மேலாளர் இருக்கார்ல, சூப்பர்வைசரு, அந்த கண்காணிப்பில் அவர் வெளியில் நின்றுக்கிட்டு யார் வர்றாங்களான்னு பார்த்துப்பா புத்தகத்தை ஒரு சிச்சு எழுதிட்டு இருக்காங்க. 400 பேர் எழுதுகிற இடத்துல 600 பேர் தேர்ச்சின்னு வருது. அப்போ எதையாவது பண்ணுறீங்க. நீங்கள் போட்டு கொடுத்த கையெழுத்து தான். யார் வேணாலும் வரலாம், தமிழ்நாடு தேர்வு இதில் வந்து எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு இதில் எழுதிக்கலாம், அப்புறமா தமிழ் படிச்சுக்கலாம்னா அவன் ப்ளூடூத் வைக்கிறான். இல்லை வெளியிலேருந்து கூட சொல்லுவான். நீங்கள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அவனே இந்த அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதுனால அவனே எழுதுறான். இதில் எங்கே நீ தரமான மருத்துவரை, நேர்மையான அதிகாரியை எங்கிட்டு நீ உருவாக்குவேன்? எவ்வளவு தவறானதாக இருக்குது பாருங்கள். அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்குறது தான் சரி. இப்போ தொடர் வண்டின்னு எடுத்துக்கிட்டா கேரளாங்கும்போது கேரளாவை கொடுத்துரு, மலையாளி கொடுத்துரு, ஆந்திராங்கும்போது ஆந்திரா கொடுத்து, நானா என்ன கொடுத்துரு, பீகார்னா பீகார் கொடுத்து. அப்படின்னா என்னுடைய அரசு என் மத்திய வேலை வாய்ப்பில் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருதுன்னு வரும். 400 பேரில் உங்களால் நம்ப முடியுதா? 3 பேர் கூட என் ஆள் இல்லை தொடர் வண்டி துறையில். என்எல்சி நிலம் என்னது, வளம் என்னது, நான் கொடுத்துட்டு 299 பேர் எடுக்கிறான், அதில் ஒருத்தன் கூட தமிழன் இல்லை அப்படின்னா எவ்வளவு வலிக்கும் பாருங்க. இதை நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, தேச துரோகி, தேசத்துக்கு எதிரானவர், இவர் தீவிரவாதி. அதாவது எந்த காலத்தில் சொல்லிக்காரு பாருங்க. எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க சொல்றாரு, நீ ஊமையாக இருக்கிறவரை உன்னைய ஜனநாயகவாதின்னு சொல்லுவாங்க, நீ உரிமைன்னு பேசிட்டீங்கன்னா போதும்டா நீ தேச துரோகி தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்கன்றாரு. அதுதான் இப்போ எங்கள் மேலெல்லாம் சுமத்தப்படுற இந்த பட்டங்கள். அது கொடுமை தான் நிகழுது. அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த எடுத்துக்கிறீங்களேன், இவங்கெல்லாம் மாநில தன்னாட்சி பேசுனாங்கல்ல, அவங்க சுயாட்சினாங்க, நம்ம தமிழில் தன்னாட்சிங்க. உயர் காவல்துறை அதிகாரி நிர்வாகத்தில் யாராவது எங்கால் இருக்காங்களான்னு? தலைமைச் செயலர் இதுக்கு முன்னாடி எங்கால் இருந்தார், டிஜிபி நம்மால் இருந்தார், அது கமிஷனராக நம்மாளுங்க இருந்தாங்க, உளவுத்துறையிலேயும் நம்மால் இருந்தாங்க. இப்போ யாராவது நம்ம அதிகாரி இருக்காங்களா? தலைமைச் செயலர்லேருந்து எல்லாமே. அப்போ என்ன நீங்கள் மாநில உரிமை பேசுனீங்க? அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த ஆள் மாறாட்ட தேர்வு பார்த்து எழுதுறது இல்லை, இப்போ கேட்டு எழுதுறது. புரியுது நிறைய. ஆமாம், அதை விட கொடுமை அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு உடனடியாக முன்பின் வெளியில் போட அப்படின்னா எப்படி இருக்குது. ஆனால் எங்களுக்கெல்லாம் பிணை கொடுக்கறதுக்கு வம்படியாக போட்டு இழுத்து கொள்ளுவாங்க. அப்படின்னா மேலே இருக்கிற அரசுக்கு பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். அவன் குற்றம் பண்ணியிருக்கான். ஒரு எதிர்கால சமூகத்திற்கு, மாணவர் சமூகத்துக்கே ஒரு எப்படி சொல்கிறது, தவறான முன்மாதிரியாக இருந்திருக்கான். அவனை எப்படி நீ தண்டனை இல்லாமல் வெளியில் உடனே அனுப்புவ? அப்போ என்ன வேணாலும் செய்யலாம், அரசு கண்டுக்காது அப்படின்னா எந்த குற்றத்தையும் செய்வான்ல. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த தேர்வில், இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எழுதி இந்த மாதிரி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ முடியாது. நீங்கள் அந்த கட்சியிலே இருக்கிற ஆற்றல் மிக்க ஒரு மகளிர் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கே உரிய மரியாதை இல்லை. இப்போ நீங்கள் என்ன உரிமை பேசுகிறீங்க? நான் கேட்குறேன், மகளிர் உரிமை அப்படின்னா மகளிருக்கு என்ன உரிமையை திமுக கொடுத்துருக்கு? நீண்ட காலமாக பாருங்கள். நான் 117 இடம் 117 இடம் சட்டசபையில், 20 இடம் பாராளுமன்ற தேர்தலில், ஆட்சியில் அப்புறம் கொடுப்போம், முதல்ல கட்சியில் கொடுப்போம்ங்கிறதானே நம்ம நிலைப்பாடு. அப்படி ஏதாவது செஞ்சுருக்கா? நீங்கள் மகளிரை போற்றுங்க, 1000 ரூபா கொடுங்க. ஆனால் இந்த ஆசிரியர்கள் போராட்டங்களில் எத்தனை ஆயிரம் பெண்கள் வந்து குழந்தைகளோட வீதியில் நின்று போராடினாங்க? 10 நாட்கள் 12 நாட்கள். அவங்கள என்ன மாதிரி அடித்து சித்திரது பண்ணி நீங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் அந்த பெண்கள் போராடினதை நீங்கள் எப்படி படுத்துனீங்க? செவிலியர்கள் இருக்காங்களே, பெண் தேவதைகளாக இருக்கிற செவிலியர்கள் அன்னைக்கு தேவதைகளாக இருந்தார்கள். கொரோனா நேரத்தில் மருத்துவர்கள் தெய்வமாக இருந்தார்கள். கடைசியாக அவங்களுக்கு எப்படி அவர்கள் தீண்டத்தகாதவரானாங்க? அந்த தங்கச்சி அழுகிறத நீங்கள் பார்த்தீங்களா? அடித்து ஒரு பெண்ணை எங்கெங்கே தொடக்கூடாதோ அங்கெல்லாம் தொட்டு எங்களை தூக்கி உள்ளே தள்ளி விட்டாங்கன்னு. நீங்கள் எதுக்கு மகளிர் உரிமையை பற்றி பேசுகிறீங்க? இவங்கெல்லாம் மகளிரா இல்லை மரப்பாச்சி பொம்மைகளா? பேசக்கூடாது. 1000 ரூபா கொடுத்தேன் 1000 கொடுத்தேன்னு சொத்து வரி, மின்கட்டணம் உயர்வு, இதெல்லாம் என்ன பண்ணுறது? தண்ணீர் எவ்வளவு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு தண்ணீர் கேன் எவ்வளோ, எத்தனை கேன் வாங்குறீங்க? 4 கேன். ஒரு கேன் விலை என்ன? 40 ரூபா. மாதத்துக்கு எவ்வளோப்பா? அம்மா தானே வாங்குறாங்க, இல்லை உங்கள் குடும்பம், உங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவி வாங்குவாங்க. எவ்வளோ வந்துடும்? 1000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கிறீங்க. தண்ணீரை தூய்மையாக சுத்திகரித்து எனக்கு குடிக்க கொடுங்க, வச்சுக்கிறீங்க. நீங்கள்
அரசு என்பது 1000 ரூபா கொடுக்கறது இல்லை. 1000 ரூபாயை எங்கள் அம்மா ஈட்டி கொள்வதற்கு வருவாய் பெருக்கத்திற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதுக்கு பேர் தான் அரசு. அதான் ஆட்சி. இப்போ 1000 ரூபா கொடுப்பீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 60 வருடங்கள் ஆண்டுட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவை 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையில தான் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது எவ்வளவு பெருத்த கொடுமை பாருங்கள். இதெல்லாம் கொடுமை. இதெல்லாம் நடத்தி காட்டுவேன். நடக்குமா நடக்காதெல்லாம் பேசி நடத்தி காட்டுவேன். காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் மக்கள். நாங்கள் எங்களுக்கான காலத்தை உருவாக்கும். நாங்கள் பேசும்போது உங்களுக்கெல்லாம் ஏதோ வெறுப்பு அரசியல் பேசுகிறாருன்றீங்க. நீங்கள் என் இன உரிமை அரசியலை பேசும்போது, நீங்கள் எங்களை எதிர்க்கும்போது நீங்கள் தான் தமிழ் இனத்தின் மீது வெறுப்பு அரசியல் பண்ணுறீங்க. ஆனால் நீ ஆட்டம் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. ஒரு நாள் நான் வென்று வந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க, உங்கள் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வச்சு விட்ருவேன். நீ சரணடைஞ்சதுன்னு தீரணும். நன்றி, வணக்கம்.